சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 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 வித்தியாசமான கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள வந்துட்டோம். டிஃப்ரெண்ட் வேர்ல்டு. என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணேன், நான் ஆண்டவர் எனக்கு அப்படி கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு இது கொடுத்தாரு, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் இதெல்லாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரோ அதை தான் நீ பெரிய டெஸ்டிமனி நினச்சிட்டு. ஆண்டவர் உனக்கு என்ன செஞ்சாரோ பைபிள் அது பெரிய டெஸ்டிமனியாக இருக்குல்ல. ஆண்டவருக்காக அவங்க என்ன இழந்தாங்களோ அதுதான் பைபிளில் பெரிய டெஸ்டிமனியாக இருக்கு. நாட் வாட் யூ காட் ஃப்ரம் ஹிம். நீ என்ன லாபம் அவரை வச்சு கண்ட, இது இருக்குல்ல டெஸ்டிமனி. எவ்வளோ பேருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெரியும்? பவுல் தெரியுமா உனக்கு? பவுல் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கப்பலுக்கு அதிபதி அவன். நான் நினச்சிக்கினீங்க அந்த 40 கப்பலுக்கு அதிபதியான பவுல் சொல்றான், நான் பசியில் இருந்திருக்கிறேன், பட்டினியில் இருந்திருக்கிறேன், பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறேன். சொல்றது எவ்வளவு பேருக்கு? நான் குறைவில் இருந்திருக்கிறேன். நான் போன வாரமே சொன்னேன், சத்தியம் என்ன உனக்கு கசக்கும், ஆனா நீ அதை ஏற்றுக்கோ, அது உனக்கு நல்லது. அதை நீ தள்ளும் போது அதனால வருகிற விளைவு இருக்கு பாரு, உன்னால தாங்கவே முடியாது. நான் ஒரு பாஸ்டர் இல்லை. நான் ஒரு பாஸ்டரா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, நீ நல்லா இருன்னு சொல்லி ஒரு 2 வாக்குத்தத்தத்தை உனக்கு சொல்லிட்டு போயிருப்பேன். நான் என்ன பண்ணுறது, எனக்கு உன்னை விட வித்தியாசமான ஒரு கண் இருக்குது எனக்கு. என்னால் இந்த நிகழ்காலத்தையும் பார்க்க முடியும். நீங்கள்லாம் ஜனவரிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் என் ஜபத்தில் ஜனவரிக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுவேன். நான் பவுலை கூப்பிட்டு அடிக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க, சாகிற நிலைமைக்கு போயிட்டான். இந்த பவுல் சொல்கிறான் பாருங்க, பவுலோட வார்த்தை பாருங்க என்ன சொல்கிறான். பவுல் சொல்றான், இந்த ஸ்லாக்கியத்திற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். நான் சொல்றான், இந்த ஸ்லாக்கியத்திற்காகவே. எதுக்காக? ஆண்டவருக்காக நீ வாழ்றத, ஆண்டவருக்காக நீ நிக்கிறத, ஆண்டவருக்காக நான் இயேசுவோட பிள்ளைன்னு சொல்றதுக்கே உனக்கு வெட்கமா இருக்கிற இந்த காலத்துல, you are ashamed to say that I am a son of Jesus. இயேசுவோட பிள்ளைன்னு இந்த உலகத்திற்கு காட்ட, நான் தேவ பிள்ளைன்னு உன் வேலை செய்யற இடத்துல, நீ போற இடத்துல, வர இடத்துல உன்னால சொல்ல முடியாத ஒரு 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 அதை கேவலமா நினைச்சா. இங்க ஒருத்தக்கிறான் பாரு, என்ன சொல்றான், நான் இதுக்காகவே பிறந்திருக்கிறேன், இந்த பாக்கியத்துக்காக. 40 கப்பல் வச்சவன் எல்லாத்தையும் தூக்கி விட்டு வந்தவன் இன்னைக்கு சொல்றான், இதுக்காகவே நான் பிறந்திருக்கேன். இவங்கெல்லாம் இயேசுவ அறிவில் இல்லை, இவங்கெல்லாம் இயேசுவை அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையில்.